நெல்லை மாநகராட்சியில் இருக்கும் 4 மண்டலங்களில் அடிப்பம்புகள் பராமரிப்பில் போலி ஆவணங்கள் மூலம் பல லட்சம் ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், போலி ஆவணங்கள் மூலமா மோசடி நடந்ததா புகார் எழுந்திருக்கு. அதுல என்ன மாதிரியான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு? கண்டிப்பாக வேதவழி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம இருக்கக்கூடியது பாளையங்கோட்டை 23 வார்டில் இருக்கோம். இது மாதிரி அதாவது என்னென்னா, பாளையங்கோட்டை இருக்கிற 55 வார்டுகள் இருக்குது ஒட்டுமொத்தமாக நெல்லை மாநகராட்சியில். இங்கே இருக்கக்கூடிய இந்த அடிபம்பு பார்க்கலாம். இதே போல தான் ஒவ்வொரு அடிபம்புமே தண்ணி வராத சூழல் இருக்குது. இது இந்த பகுதி மக்களிடையே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. என்னென்னா, இங்கே குடிதண்ணீர் கூட பெரிய அளவில் வராத ஒரு சூழ்நிலை. அதாவது மாநகர பகுதிக்குள்ளேயே குடிநீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவர இடத்துல உப்பு தண்ணீர் ஒரு பெரிய அளவில் ஒரு அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படும். ஆனால் அந்த தண்ணீர் கூட பல ஆண்டுகளாக வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த பகுதி இந்த ராமலட்சுமி இருக்கா, அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, எத்தனை நாள் அந்த அடிபம்பு வேலை பார்க்காம இருக்கு? அப்படி பைப்பில் வந்து ரொம்ப வருஷமாக தண்ணியே வரலை. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்கே என்ன செய்கிறாங்க, பார்த்த உடனே ஒரு 10 நாள் தண்ணி வருது, அதுக்கப்புறம் தண்ணியே வரமாட்டேங்குது. இந்த ஏரியா மட்டும் இல்லை, நிறைய ஏரியாவில் தண்ணி சுத்தமாக வரவே மாட்டேங்குது. என்ன அடிபம்பு எத்தனை நாள் வேலை பார்க்காம இருக்கும்? இது வருஷக்கணக்காக வேலை பார்க்காம தான் இருக்குது. அதே போல் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பெற்ற சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான பிரம்மா அவர்கள் நம்மோட இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். சார், இந்த ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எதை வச்சு நீங்கள் இந்த ஊழல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து இந்த அடிபம்பு வந்து பராமரிப்புங்கிற பேரில் 1,49 லட்ச ரூபா கடந்த 5 ஆண்டுகளில் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், இது வந்து இங்கே உள்ள திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 55 வார்டுகளில் ஒரு வார்டை மட்டும்தான் நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க, கள ஆய்வு பண்ணியிருக்கீங்க. இந்த நிலை தான் 55 வார்டுகள்லையும் நீடிக்கு. எந்த வார்டுலேயும் 60 அடிபம்பு போட்டிருக்கதா இவங்க கணக்கு காட்டினாங்கன்னா அதில் 35 அடிபம்பில் இருந்து 45 அடிபம்பு வரைக்கும் வேலை செய்யாது. 1-2 அடிபம்பு வேணால் வேலை செய்யும். அதுவும் ரொம்ப நேரம் நீங்கள் தண்ணி அடித்தா தான் வரும். இவங்க இதே மழை காலத்தில் கூட இந்த அடிபம்பு ரிப்பேர் பார்க்கப்பட்டதா சொல்லி 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபான்னு போட்டு பில்லை போட்டு எடுத்திருக்காங்க. இதில் எப்படி முறைகேடு நடந்திருக்குங்கிறத ஊர்ஜிதமாக என்னால் சொல்ல முடியுதுன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இதே துறையை சார்ந்த பொறியியல் துறை, இந்த அடிபம்பு ரிப்பேர் பார்க்கக்கூடிய பொறியியல் துறையை சார்ந்தவர்கள் கொடுத்த கணக்கின்படி 2011 2012 மொத்தம் 18 லட்ச ரூபாய் செலவுன்னு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அதே இது ஆடிட்டிங் பிரிவில் உள்ள ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் கொடுத்த தகவலில் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபான்னு கொடுக்காங்க. அதாவது 2,22,345 ரூபாய் 2 பேர் கணக்குக்குமே டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ ஆளாளுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டாங்களே தவிர எந்த வார்டில் எத்தனாம் தேதி எந்த போர் வந்து சரி பண்ணப்பட்டது அப்படிங்கிற எந்த ஆதாரமும், ஒவ்வொரு வார்டுலேயும் எத்தனை போர் இருக்குங்கிற எந்த ஆதாரமும் மாநகராட்சியில் இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க்கு, அந்த டேங்க் மட்டும்தான் இருக்கும், அதில் உள்ள மோட்ரு இருக்காது. இது வந்து எல்லா இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம். சில இதில் டேங்கே இருக்காது. ஆனால் பராமரிப்புங்கிற பேரில் மிகப்பெரிய ஒரு மோசடி. இது குறித்து நான் மாநகர ஆணையாளர் சிட்டி போலீஸ் கமிஷனர்ட்டையும் புகார் கொடுத்தேன். ஆனால் அவங்களும் அந்த புகாரை வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதமாக அதை அப்படியே கடப்பில் போட்டிருக்காங்க. மாநகராட்சி ஆணையாளரும் கொடுத்துருக்கேன். இதே சென்னையில் உள்ள நகராட்சி நிர்வாகத்திட்டும் கொடுத்துருக்கேன், முதல்வருடைய தனிப்பிரிவுக்கும் கொடுத்துருக்கேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. இது மக்களுடைய பணத்தை, மக்களுடைய பொது நிதியை மோசடியாக மாநகராட்சியில் உள்ள பொறியாளர், மாநகர பொறியாளர், செயற் பொறியாளர் மற்றும் உதவி செயற் பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் 4 மண்டலத்தில் இவங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக அமைச்சு ஒரு சதித்திட்டம் தீட்டி இந்த பணத்தை, மக்கள் பணத்தை வந்து தொடர்ந்து கொள்ளையடிச்சிட்டே வராங்க. இது அரசு உடனே தலையிட்டு இதில் சம்மந்தப்பட்டவங்க மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள பணியிலிருந்து நீக்கினா தான் அடுத்து சரியான முறையில் இந்த பராமரிப்பு செலவுங்கிறது மக்களுக்கு பயன்படுங்கிறது என்னை போன்ற சமூகர்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்க, அதே போல் காவல்துறையில் நீங்கள் சம்மந்தமாக புகார் கொடுத்துருக்கீங்க. அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க? காவல்துறையில் தொடர்ந்து இதுவரைக்கும் என்னுடைய புகாரை 7 புகாருக்கு மேலே சிசிபி குற்றப்பிரிவில் இருக்குது. சிசிபி குற்றப்பிரிவில் உள்ள காவல் ஆய்வாளர் தொடர்ந்து அந்த புகார் மனுவை படிப்பதற்கு கூட அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார். புகார் மனு படிப்புக்கு வருத்தப்படுகிறார். இது தொடர்பாக கமிஷனரிடமே, சிட்டி போலீஸ் கமிஷனரிடமே தகவலை சொல்லியாச்சு. நான் சமரசம் செய்து வைக்கிறேன், உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அவர்கள் ஏதோ தெரியாமல் மாநகராட்சியில் பணத்தை கையாடல் செய்து விட்டார்கள், மன்னித்து நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள்னு ஒரு சிசிபியினுடைய காவல் ஆய்வாளர் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்க தவிர நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை.
வேதவள்ளி, மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து மாநகராட்சி மீது வைக்கப்பட்டு வருகிறது சமூக ஆர்வலர்களால். அதுவும் அங்கிருந்து பெறப்பட்ட தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாகவே கிடைக்கப்பட்ட தகவல்கள் மூலமாக வைக்கப்படுகிறது. எனவே ஆதாரங்களுடன் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் அதற்கான சரியான பதில் என்பது தற்பொழுது வரை மாநகராட்சி தரப்பிலிருந்து கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இருக்கிறது. வேதவள்ளி.